திலீப் அவர்களை வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தகவல் போயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக கேப்டன் விஜயகாந்துடைய தம்பி அவர் படம் நடித்தார். இப்போது விஜய் அவர்களுக்கு கேரளாவில் பெரிய மவுஸ் இருக்குது இல்லைங்களா, பட் அதை ஈக்குவல் டு சிவகார்த்திகேயன் இங்கே இருக்குது. அப்போது திலீப் ஒன்று போட்டோம்னா இந்த படம் இங்கே போகும்போது அந்த காலம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஒரு கேமியோ ரோலில் பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டு விரும்படி கேரக்டர் பண்ணுறது மாதிரி. கிட்டத்தட்ட அந்த படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கிட்டார். அம்மா முத்து அப்படின்ற ஒரு இயக்குனர் பண்ணுறாரு. அந்த ரிஷப் செட்டி பண்ண ரோலில் வந்து சிவகார்த்திகேயன் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் இருக்காது. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சேயோன் படம், சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு. ஸோ இயக்குனர் அறிமுகம், இவ்வளோ தான் அந்த படத்தை பற்றின விஷயங்கள் இருந்தது. நம்மளும் அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். படத்தில் யார் யாரெல்லாம் சார் நடிக்கிறா, எந்த ஒரு அப்டேட்டுமே வெளில வராமல் இருக்கேன். இல்லை அதுக்கு வேண்டிய வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கார் சிவகுமார் அவர்கள். வந்து கதை உருவாயிடுச்சு. இன்னும் மேற்கொண்டு லொக்கேஷன் பார்க்க வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு. ஸோ மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான் ஃபுல்லாக ஏப்ரல் 1 2 வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு சார்ட் ஒன்று வந்திருக்கு. இப்போ இங்கே கமலஹாசன் அவர்களும் சீக்கிரமே ஆரம்பிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்காது. ஏன்னா சிவகார்த்திகேயன் டேட்டே வர லைனப்பில் ஒரு 3 படம் வரை பெண்டிங்கில் வச்சுருக்காரு. பட் இங்கே இப்போதைக்கு வந்து சிவகார்த்திகேயனை, பட் அதர் ஆர்டிஸ்ட் யாருங்கிற ஒரு ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணுறாங்க. அவருக்கு பேராக கூட யார் போடலாம், தெலுங்குலேருந்து ஹீரோயின் கொண்டு வரலாமா அப்படின்னு கூட ஒரு ஐடியா போய்கிட்டு இருக்கு. இன்னும் உறுதி செய்யப்படல. பட் இங்கே நமக்கு வந்து ஒரு சிறப்பு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை வில்லனாக வந்து மலையாளத்தில் கொடிக்கட்டி பிறகு ஒரு ஹீரோ நடிக்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அவர் அங்கே டாப் ஹீரோ. இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக கேப்டன் விஜயகாந்துடைய தம்பி அவர் படம் நடித்தார். அதற்கு பிறகு அவர் நடிக்கவே இல்லை. நடிக்கலைன்னா அங்கே ரொம்ப பிஸியாக இருந்தாலும் பண்ண முடியல. அது ஒரு காரணம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏற்ற கேரக்டர்ஸ் ஒன்று வரணும். ஏன்னா அவர் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே ஹீரோக்குன்னு அதர் லாங்குவேஜில் வந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து யோசிப்பாங்க தயாரிப்பாளர். பட் ஆனால் இன்றைக்கி காலகட்டம் வேறு. நீங்கள் பேன் இண்டியன் உருவானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஹீரோக்கள் வேணாலும் பண்ணலாம், வில்லனாக பண்ணலாங்கிறது மாதிரி எல்லாமே ரசிக்கிறாங்க தமிழ் ஆடியன்ஸ். இதை அப்படி தான் பார்த்தீங்கன்னா புஷ்பா 2லாம் அல்லு அர்ஜுன் கலக்கிச்சிங்க. ஸோ திறந்தூர் 2 இப்போ தியேட்டர் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல். உங்களுக்கு கிட்ட 2 நாளே 300 கோடியை தாண்டி போயிட்டுருக்கு கலெக்ஷனில். அதனால் இப்போ அவருடைய ஆடியன்ஸ் வேறு. இப்போ இந்த காலத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்கு ஒரு வில்லன் வந்து மலையாளத்துலேருந்து வந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணதுனால கிட்டத்தட்ட அந்த நடிகர் திலீப் அவர்களை வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தகவல் போயிருக்கு. ஓகே. பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை, வந்த தகவல் தான் அது. பட் ஆனதுக்கு பிறகு இன்னும் நம்ம என்ன மாதிரின்றதை பற்றி நம்ம சொல்லலாம். ஏன்னா சார் இது ஏறக்குறைய 25 வருஷம் ராஜ்யம் படத்துக்கு அப்புறம் கேப்டன் கூட நடித்தார், தம்பியாக நடித்தார். அதுக்கப்புறம் எந்த படமும் அவர் பெருசாக தமிழில் பண்ணல, மலையாள இண்டஸ்ட்ரியில் தான் இருந்தார். இவ்வளோ நாள் கழித்து திலீப் இங்கே கொண்டு வரலாங்கிற ஐடியா எப்படி சார் வந்துச்சு? இல்லை இப்போ ரீசெண்டாக அவர் பண்ண படம் பாபாவான்னு ஒரு படம் ஒன்று பண்ணாங்க. அதில் மோகனில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பார். நடிகர் தேவன் ஒரு ரோல் பண்ணுவார். நம்ம சூப்பர் ஸ்டாரோட பாஷா படத்தில் நான் பண்ணுவார். பட் அந்த படம் நல்ல ஹிட்டு. பட் ஏன் வரல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் சில அதாவது பர்சனல் ப்ராப்ளம் நிறைய இருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்குள்ளே நான் போக வேண்டிய விரும்புன்னு நினைக்கிறேன். அதனுடைய தீர்ப்பு இப்போ தான் வந்ததுனால இவர் அதில் சம்மந்தப்படலைங்கிற ஒரு தீர்ப்பு வரும்போது தான் ரொம்ப கேரளா இண்டஸ்ட்ரியே செலிப்ரேட் பண்ணாங்க. அவர் அதில் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தார். அதர் லாங்குவேஜ் பண்ண கேள்வியெல்லாம் தேவையில்லாமல் எல்லா பேரும் கேட்பாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்த்தார் அவர். ஸோ அதனால் இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை, கிளியராகி வந்துட்டார். பட் அதனால் இனி எந்த லாங்குவேஜ்னாலும் அவர் பண்ணுறது மாதிரி இருக்கிறதா ஒரு தகவல் கேரளா இண்டஸ்ட்ரியில் சொல்லியிருக்காங்க. அதை ஏன்னா இங்கே நிறைய பேர் கேரளாவிலேருந்து வராங்க. டொரினோ தாமஸ்லேருந்து. அப்புறம் நீங்கள் இந்த கருடன் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து ஒரு படம் பண்ணி கொஞ்சம் கலக்குச்சு அவர் ஹீரோ பண்ண உன்னிமுகுந்தன். எஸ், உன்னிமுகுந்தன் பண்ணுறது. அங்கே வந்து மிகப்பெரிய ஹிட் ஒரு படம் பண்ணார் ரீசெண்டாக. ஸோ அதனால் இப்போது நமக்கு இந்த முகம் அந்த முகம் தேவையில்லைங்க. இந்த கதைக்கு இந்த ஆர்டிஸ்ட் நல்லா இருக்குன்னா எல்லாருமே வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதாவது எந்த மொழிங்கிறது தேவையில்லை அவர்களுக்கு, கேரக்டர் என்ன அதான் பார்க்குறாங்க. திலீப்பும் கிட்டத்தட்ட இந்த கதை கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது. பட் அவர் இந்த கேட்டில் பண்ணாங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு களமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா சார் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் நிறைய மலையாள ஆர்டிஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இப்போ சுராஜ் அவர்களோட அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறபோது மலையாள ஆக்டர்ஸ் தமிழில் வந்து எந்த ரோல் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்கிறபோது, ஆனால் வில்லன் ரோல் இவ்வளோ நாள் வந்து திலீப் இங்கே ஒரு ஹீரோவாக ப்ளே பண்ணிட்டாருங்கிறபோது அந்த வில்லன் ரோலை ஏற்று நடிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். இல்லை பண்ணுவாருங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஹீரோவாக இருக்கும் உங்களுக்கு. அது அப்போது நீங்கள் பார்க்கும்போது வில்லனிக்காக இருக்குமே அவருக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்லாம் கண்டிப்பாக போகும். நீங்கள் ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ பண்ணிகிட்டு இருக்கிற கூப்பிட்டு வந்து ஒரு டம்மி கேரக்டரில் கொடுத்து பண்ணணும்னு இவரும் லைக் பண்ண மாட்டார்.
அதை நாளைக்கு ஒரு பேசும் பொருளாக மாறும். ஓகே. பட் இங்கே இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன். நான் இங்கே சிவகார்த்தினுக்கு கேரளாவில் பெரிய கிரேஸ் இருக்குது உங்களுக்கு. அமரன்லாம் இங்கே வந்து பயங்கரமாக கொண்டாடினாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் அமரன் உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த கேரக்டருக்கு நீங்கள் தமிழ் வில்லனே போடுறத விட அதர் லாங்குவேஜ் ஒன்று போட்டோம்னா அந்த லாங்குவேஜ் இப்போ ரீச் ஆகும். ஓகே ஓகே. இப்போது விஜய் அவர்களுக்கு கேரளாவில் பெரிய மவுஸ் இருக்கு இல்லைங்களா, பட் அதை ஈக்குவல் டு சிவகார்த்திகேயன் இங்கே இருக்குது. ஓகே. அப்போது திலீப்பை ஒன்று போட்டோம்னா இந்த படம் இங்கே போகும்போது அந்த காலம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் பார்ப்போம் ஒரு மாதிரி. ஓகே. நீங்கள் வேட்டையெல்லாம் இங்கே பகத் பஸ்ஸில் பற்றி கொண்டாடினாங்க உங்களுக்கு கேரளாவில். ஸோ அதர் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது வந்து அந்த ஹீரோக்கள் வில்லனாக பண்ணும்போது அவருடைய கேரக்டர் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹீரோக்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஓகே சார், எனக்கு இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு கேள்வி வருது. விஜய்க்கு கேரளாவில் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த இடத்தை பிடிக்கணும், இல்லை விஜய்க்கு அடுத்து நம்ம கேரளாவில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக திலீப்பை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் தப்பே கிடையாது. ஓகே. மொத்தத்தில் நம்ம படம் ரீச் ஆகணும். ஓகே. இப்போ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் கேரளா இண்டஸ்ட்ரியில் எஸ்கே படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அப்போது இவர் விஜய் வந்து இப்போ அரசியல் பண்ணால அந்த ஸ்பேஸ் அங்கே காலியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம தமிழில் நீங்கள் போகும்போது அடுத்து யார் பண்ணால் இப்போது வந்து எஸ்கே போய் அந்த யூத்தை போய் ரீச் ஆகிறார். ஓகே. ஸோ அதனால் திலீப்பை போட்டோம்னா இன்னும் நம்மளுடைய வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ஆடியன்ஸ் எல்லாம் உள்ளே நிறைய பேர் உள்ளே வருவாங்க. அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு 2 ஹீரோ மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் எஸ்கே இருப்பார், ஒரு பக்கம் திலீப் இருப்பாங்க. ஓகே. அப்போ அந்த படம் அங்கே சிறப்பாக ஓடிச்சுன்னா அந்த இடத்த அவர் தக்க வச்சுக்கலாம் இல்லையா. எல்லாமே ஒரு பிஸ்னஸ் தாங்க. இது சினிமாட்டிக் பிஸ்னஸ் கோடியில் இறக்குறது. நீங்கள் போட்டு எடுக்கணும் இல்லையா. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் எல்லா லாங்குவேஜும் செலக்ட் பண்ணி பண்ணுறது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகே சார், இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி நிறைய ஹீரோக்களே வில்லன் ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏன்னா முன்னாடியெல்லாம் வில்லன்னா ரேப் பண்ணுவார், இது அடிச்சு போடுவார், சாராயம் காய்ச்சுவார், இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி ஹீரோக்கு ஈக்குவலாக வில்லனை லைக் பண்ணுறாங்க ஆடியன்ஸ். அப்படிங்கிற போது வில்லன் ரோல் பண்ணால் ஹீரோவோட ரீச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது திலீப் இதை ஒத்துக்கிட்டாருன்னா தமிழில் அவருக்கு என்ன மாதிரியான ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகும்? இல்லை பெரிய லெவலில் வருங்க, ஸ்பேஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் ரகுவரன் தி பெஸ்ட் வில்லன் இல்லை, பிரகாஷ்ராஜ் அவர் கிட்டத்தட்ட ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் போயிட்டார், ஆனந்தராஜும் அப்படி தான் அந்த கண்டிஷனில் தான் இருக்கார். இந்த யூத் வில்லன்கிறது இல்லை இப்போ. அதனால தான் விஜய் சேதுபதி வில்லனாக போட்டாங்க 2-3 படத்தில் உங்களுக்கு. ஓகே. இப்போ இதுலேருந்து அவங்க லைக் பண்ணி வரும்போது கதை வந்து ஹீரோக்கும் ஈக்குவலாக இருக்கும் கதை. அது ரொம்ப முக்கியமாக பார்க்க பண்ணாது. அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஒரு கேமியோ ரோலில் பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டு விரும்படி கேரக்டர் பண்ணுறது மாதிரி. அப்படியா சார்? எஸ். இப்போ பண்ணாருன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு அதை பயங்கரமாக இருக்கும். ஏற்கனவே விரும்பாண்டி ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட அவரும் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. ஓகே. இப்போ இந்த படத்தை வேறு ரேஞ்சில் கொண்டு நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை பிரமாதமாக இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கதை இல்லாமல் எல்லா ஆர்டிஸ்ட்டை போட்டிங்கனாலும் வேஸ்ட்டு தான். பட் கதை பிரமாதமாக இருக்குது. அதனால் வில்லன் வந்து இதுதான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட கேட்டிங்கன்னா வில்லன் கேட்டால் ஃபஸ்ட்டு வில்லன் யாருன்னு தான் கேட்குறாரு. அந்த கேட்டு நான் பண்ணுவேன்னு கேட்குறாரு. இப்போ ஜிகர்தண்டா படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் கதை எழுதிட்டு ரஜினி சாரை மீட் பண்ணணும் ஒரு போய் மீட் பண்ண முடியல அவரால். பட் படம் எடுத்துட்டாரு. படம் எடுத்துகிட்டு பார்த்தா பாபி சிம்ஹா பண்ணுறாரு கேரக்டர். இது ரஜினிகாந்த் சாருக்காகவே அந்த கதையை உருவாக்குனவர் அவர். ஸோ அந்த கேரக்டர் உருவாக்குனவர். இப்போ படம் ரிலீஸ் ஆச்சு, படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ ரஜினி சார் பார்த்துட்டு ஜிகர்தண்டா ஒரு படம் படம் போயிட்டு என்ன சரி படம் பார்க்கலான்னு கூட்டு படம் பார்த்தா அந்த கேரக்டரை பார்த்து எப்போ இந்த கேரக்டர் நான் பண்ணிட்டு வேணுமா அப்படிங்கிறார். ஆக்சுவலாக கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி உருவாக்குனது இது நிறைய பேர் தெரியல. அப்புறம் தான் சொல்கிறார் அவர், சார் நான் உங்களை மைண்டில் வச்சு தான் சார் நான் அந்த கதையை நான் உருவாக்குனேன், ஸோ கேரக்டரே உருவாக்குனேன் வேறு, நான் உங்களுடைய பெரிய பிக் ஃபேன்ஸாக இருந்தார். அந்த படம் மிஸ் ஆகிடுச்சு. சரி மீண்டும் சந்திப்போனார், அதான் பேட்டை அந்த படம் பண்ணாங்க. சொல்ல ரஜினி சாரும் வில்லன்னா உடனே எனக்கு தகவல் சொல்லுங்கன்றார். ஜெயலலிதா கூட எஸ் ஜே சூர்யா பார்த்துட்டு கூட ரொம்ப புறம்பட்டுருக்காரு, பிரமாதமாக இருக்குன்ட்டு. அதனால் இதுன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் நிறையா. நீ சொன்னது மாதிரி பழைய காலத்தில் தான் மறு வச்சுக்கிட்டா ஒரு வில்லையில் இங்கி கட்டு கோடு போட்ட மணின்னு போட்டால் வில்லன். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஹீரோவோட காஸ்டியூம்ஸ் போட்டவராக தான் ஜென்யூனாக இருக்கான் வில்லன் கேரக்டர். ஓகே. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொன்ன, அதாவது ஒரு ஸ்டைலிஷான வில்லன், ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லன், ஹைஜீனிக்காக. ஸோ அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க வில்லன் கேரக்டர்ஸ் உங்களுக்கு. அது இன்னைக்கு ஆர்டிஸ்ட் லைக் பண்ணுறாங்க. ஓகே. அதனால் வந்து எந்த ஹீரோ பண்ணாரு கேரக்டர் எப்படி பண்ண முடியுங்கிற மட்டும் தான் யோசிக்கிறார். இப்போது திலீப் அவர்கள் மறுத்தாலும் கமலஹாசன் கேட்டுக்கிட்டா பண்ணிடுவார் தானே சார்? திலீப் மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு ஆஃபர் வருது, எஸ்கே விடுது, அங்கே மார்க்கெட் என்ன இருக்குன்னு கேரளாவிலே தெரியும், இங்கேயும் தெரியும் அவருக்கு. அவர் தமிழ் ரொம்ப அழகாக பேசக்கூடிய வேறு உங்களுக்கு. ஸோ அதனால் தமிழ் படத்து மேலே பற்று அதிகம் எப்பயுமே திலீப்புக்கு. வர முடியலையே தவிர அதான் வரப்போறாருல. இப்போ வந்துட்டாருன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்கு வேண்டிய பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதனால் கமல் அவர்கள் கேட்டுக்கொண்டா அது உடனே மறுக்கவே மாட்டார்னு வச்சிங்களேன். இயக்குனர் எஸ்கே கேட்டாலும் மறுக்க மாட்டார்.
இந்த கேரக்டரில் கண்டிப்பாக கிடைச்சதுன்னா வாழ்ந்து காட்டுவார். அருமையான ஒரு நடிகர் சார். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த படத்தை ஒரு மினிமலான ஒரு பட்ஜெட்டில் எடுக்க போகிறாங்கன்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படிங்கிறபோது இப்போ திலீப் உள்ள வராரு, கமலஹாசன் கேமியோங்கிற போது இந்த படத்தோட ரேஞ்சே பெருசாயிரும்ல சார். அப்போ இல்லை ஆக்டர்ஸ் சேர வேல்யூ அதிகமாக பாருங்க. நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் வந்து வில்லேஜ் ஸ்கிரிப்ட், அங்கே எக்ஸ்பென்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் சிட்டி மேட்ரு ஒரு ஆக்ஷன் பிளாக்கு ஃபாரின் பண்ணால் தான் நீங்கள் பட்ஜெட் ஏறும். நீங்கள் ஆக்டர்ஸுக்குள்ளே மட்டும்தான் சம்பளம் ஏறும். இப்போ எங்கள் மினிமம் பட்ஜெட்னால எஸ்கே வரும்போது எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேலே அந்த பட்ஜெட் படத்தோட வேல்யூ தாண்டுங்க அது. ஏன்னா எஸ்கேவுடைய சம்பளமே நீங்கள் பார்த்துங்க, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் போட்டால் எப்படி இருந்தாலும் ஒரு 80-90 crores வந்துடும். ஒரு 25 crores நம்ம ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸ் மற்ற டெக்னீஷியன் போட்டால் கூட ஒரு மினிமம் 125 crores செலவாகும் சார். ஓகே, அதை அவர் பிஸ்னஸ் இருக்குது. எஸ்கேக்கு மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் இருக்குது. அதனால் இது ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது கால்குலேஷன் வந்து எஸ்கே பொறுத்த மட்டும் ப்ரொடியூசர் பார்க்கறது இல்லை. ஓகே சார். எனக்கு என்னென்னா இப்போ விருமாண்டி கமலா தான் கமல்ஹாசன் அவர்கள் இதில் கேமியோ பண்ண போகிறாரா சார்? இல்லை, அப்படி தான் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஓகே, பட் கேமியோ பண்ணுறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் கமல் அவர்கள். பட் அந்த அப்படியே விரும்பாண்டி எடுத்துகிட்டே உள்ளே வைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் டேலில் பார்த்தீங்கன்னா விரும்பாண்டியினுடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். அதில் ஆமாம், நிறைய இருக்குது. அப்போ அதனால் அதுக்குள்ளே அந்த லிங்க்கை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகே, விரும்பாண்டியாவே வர்றாரா இல்லை விரும்பாண்டியினுடைய அந்த ரெஃபரன்ஸில் ஏதாவது உள்ளுக்குள்ளே வராரா அப்படிங்கிறது இனி போக தான் தெரியும். ஏன்னா சார் தாய் கேள்வி படத்துலேயும் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ரெஃபரன்ஸுக்காகவே சிங்கமொழி அவர்களை வச்சு பாட்டு கடைசி கிளைமேக்ஸ் வரையும் இது கமலஹாசன் பாட்டு தாங்கிற பொழுது இதில் அவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால், அதுக்கான ஸ்பேஸ் இருந்தால் அந்த இடம் பயங்கர மாசாக தானே சார்? கண்டிப்பாக இருக்குது சார். மாதம் உருவாக்குவாங்க. கமல்ஹாசன்கிட்ட சார் நீங்கள் கேமியோ பண்ணணும்னு சொல்லும் போதே இப்படிலாம் இருக்குது. அந்த கரையில் ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணும்போது இன்னும் டெவலப் பண்ணிடுவோம் உங்களுக்கு அது கேரக்டர். ஓகே ஓகே, ஒரு இயக்குனர் கையில் தானே இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் கமல் அவர்கள் வந்து இப்போது அவர் ஒரு படம் தான் பண்ணுறாரு. அன்பருவி படத்தில் பண்ண போகிற எலெக்ஷன் பிறகு தான் அவர் ஃப்ரீ ஆகிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் மற்ற ஆக்டர்ஸ்லாம் ஏப்ரல் 2nd வீக் போச்சு அப்படின்னா ஏப்ரல் 23 எலெக்ஷன் முடிஞ்சிருது உங்களுக்கு. ஓகே ஓகே, அதை முடிச்சாட மே மாதம் வந்து ஜாயின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இது. ஓகே, இந்த படத்தை ரொம்ப கம்மியான டேட்ஸில் தான் படம் பண்ணுறாங்க. மொத்தம் ஒரு 80 to 90 days தான் பிளான் பண்ணியிருக்காங்க சார். ஓகே ஓகே, அதில் சிவகார்த்திகேயன் மட்டுமே ஒரு வந்து குறைந்த ஒரு 60 நாள் ஷூட்டிங் டேஸ் தரது மாதிரி இருக்குது. ஓகே, பட் அந்த காம்பினேஷன்லாம் மற்ற எடுத்தோன்னா ஒரு 30 நாள் ஒரு 100 daysக்குள்ளே படம் முடிச்சாருன்னா சிறந்த இயக்குனருங்க. ஓகே ஓகே, தயாரிப்பாளர் வந்து ரொம்ப சந்தோஷமாக தலைமையில் வச்சு கொண்டாடுவாங்க அவரை. பேசுகிற சம்பளத்தோட கூடுதலாக ஒரு 10-20% அதிகமாகவே தருவாங்க. பட் இந்த படமும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 நாளுக்குள்ளே படம் முடியும் மாதிரி தான் இந்த சிவகுமார் முருகேசன் பட்ஜெட் கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட தயாரிப்பில் கன்னட படத்தை ஒன்று ரீமேக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன ஸ்டேஜில் சார் இருக்குது? அதான் அங்கே சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம் சார். ஹாஸ்டல்னு சொல்லி பெரிய பேரில் வருது. அந்த படம் வந்து அங்கே ரொம்ப ஹிட்டு. அதில் வந்து ஒரு கேமியோ ரோலில் வந்து நம்ம காந்தாரா ஹீரோ ரிஷப் ஷெட்டி பண்ணியிருந்தார். சூப்பர் கேரக்டர் அது. அந்த படம் அவர் ரொம்ப பிடிச்சது. அது ஓகே, கிட்டத்தட்ட அந்த படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கிட்டார். அம்மா முத்து அப்படின்ற ஒரு இயக்குனர் பண்ணுறாரு. அதை அந்த ரிஷப் ஷெட்டி பண்ண ரோலில் வந்து சிவகார்த்திகேயன் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் இருக்காது. அது இவருடைய தயாரிப்பில் 10வது படம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எல்லாத்தையும் உருவாக்கணும். நிறைய பேர் அவர் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கார். புதிய இயக்குனர்லாம் உருவாக்கிட்டு இருக்கார். ஸோ உண்மையிலேயே சிறந்த பார்வையாக நான் பார்க்குறேன். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.